அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம அந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த லக்னாதிபதி வக்ரம், ராசி அதிபதி வக்ரம் அப்படிங்கிறதுனால ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்வீங்க. அதாவது புதனாக இருக்கிறதுனால அது 2 டைமாக செய்வீங்க. இப்போ ஒரு பையன் ஸ்கூலில் போய் படித்தாலும் அந்த பையனுக்கு இந்த காலகட்டம் டியூஷன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ திரும்ப திரும்ப செய்வீங்க அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கடன் வாங்கினாலும் அவங்க அதை அடைச்சிடுவீங்க அப்படிங்கிறது தான். ஒரு வேலைக்கு போனாலும் நீங்கள் அந்த வேலையை விட்டு திரும்ப வந்துடுவீங்க, திரும்ப அந்த வேலைக்கு போவீங்க. இந்த மாதிரி உங்களால் திரும்ப திரும்ப இந்த வேலையை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் சரியான முடிவு எடுக்க முடியாத அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் சேர்றப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட, வெப்பம் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் கொஞ்சம் கவனம் தேவை. அல்லது வண்டி வாகனம் இதெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு உடம்பில் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல அமைப்பு. அப்போ தொழில் வேலையில் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அங்கே தொழில்ங்கிறது நல்ல அமைப்பு தான். அதே போல் உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு சில தடைகளை கொடுத்து தான் உங்களுக்கு கொடுக்கும். இங்கே 9ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் முகம் மாறிய தெய்வ வழிபாடு, இப்போ விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த மாதிரி முகம் மாறிய தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுறப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் அமையும் அப்படிங்கிறதா. உங்கள் மனசு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு நிதானம் தேவை. உங்கள் மனசு அப்படிங்கிறப்ப ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் ஒரு நிதானமாக நீங்கள் எந்த இதுலேயும் ஒரு முடிவு எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். திருமணம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். இதுபோல் ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.